ಶಶಿಕಾಂತ್ ಸೆಂಥಿಲ್ ಸರ್ இப்போ 3 டேஸிಂದ ஃபாஸ்டிங் பண்ணிட்டார். அரசியலுக்காக உண்ணாவிரதம் இருக்கலாம். இந்த தேசத்துக்காக உண்ணாவிரதம் இருந்து சுதந்திரத்தை பெற்று தந்த நாடு இது. அப்படிப்பட்ட நிலையில் இன்று கல்விக்காக ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார். ஏழை எளிய கல்வி அழிந்துவிடக்கூடாது, இலவச கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் இன்று சர்வ சிக்ஷா அபியான் கிட்டத்தட்ட இன்றைய நிலையிலே ஒன்றிய அரசு 2219 கோடி ரூபாயை தரம் மறுத்து கல்வியை முடக்கியிருக்கிறார்கள். எனவே அந்த கல்வியை முடக்கியிருக்கிற இந்த நிலையை கண்டித்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று சட்ட போராட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்த ஏழை எளிய கல்வி மாணவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்தவர் அந்த பதவியை தூக்கி எறிந்து மக்கள் பணிக்காக இன்று மக்கள் பணிக்கு வந்தவர். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதிக வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் அதிக வாக்குகளை பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு ஐஏஎஸ்க்கு தெரியாதா இது எந்த வகையில் செய்ய வேண்டும் என்று? ஆனால் மக்களுக்கான போராட்டத்தை தன்னை உடலை வருத்தி கொண்டு இன்று இருந்து கொண்டிருக்கிறார். இந்த 3வது நாளிலே அவருடைய உடல் வருத்தப்பட்டு இன்றைக்கு அவருடைய இரத்த அழுத்தம் குறைந்து இன்று பேச முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். நான் போய் சென்று சந்தித்து அவரிடத்தில் பேசினேன். ஆசிரியர் அமைப்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், இன்று சமூகம் ஆதரவாக இருக்கும், மாணவர்கள் ஆதரவாக இருக்கும், எங்களுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் என்று என்னுடைய ஆசிரியர் அமைப்பின் சார்பாக, தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தின் சார்பாகவும், ஜாக்டோஜியோ என்ற ஒருங்கிணைந்த அமைப்பின் சார்பாகவும் அவருக்கு நான் ஆறுதலை கொடுத்து உறுதியை கொடுத்திருக்கிறேன். குலக்கல்வியை கொண்டு வர தான் தேசிய கல்வி. அதில் கையெழுத்து போடல. நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் நான் நிதியை தருவேன் என்று சொல்வது அபத்தமானது, கண்டிக்கத்தக்கது. இதை கண்டித்து தான் இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கிறேன்.